பிரைஸ் லார்ட். யாவரையும் திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தின் தலைப்பு என்னவென்றால் தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தும்படிக்கு கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதத்துல தடைகளை நீக்கி போடுகிறவராக நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராங்க. தடைகளை மாத்திரம் நீக்கி போடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளாக நம்மை சாட்சியாக நிறுத்தி இந்த மாதம் முழுவதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட வசனம் என்னவென்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 72வது வசனம். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2ஆம் தரம் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசுவோட சீடர்கள் 12 சீடர்கள்ல ஒரு சீடர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பேதுரு.
பேதுருவும் யோவானும் ஏசப்பாவுக்கு ரொம்ப நெருங்கின சீடர்களா இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நெருங்கின சீடரா இருந்த பேதுருவே இயேசுவை வந்து ஒரு தடவை 2 தடவை 3 முறை மறுதளித்ததாக வேதத்தில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் சாதாரண காரியத்துக்காக மறுதளிக்கல, ஏசப்பாவை சிலுவையில அடிக்கிறாங்க. இப்படி சிலுவையில அடிக்கும் போது அந்த இடத்துல அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிற அந்த அரண்மனையில ஏசப்பாவை பார்க்கறதுக்கு பேதுரு போறாரு. அப்படி போறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேனாகிய இயேசுவோட இருந்தாய் என்றாள். பாருங்க, வேலைக்காரி கேட்கிறா, நீ இயேசுவோட கூட இருந்தியா இல்லையான்னு கேட்கிறா. அதுக்கு இவர் இருந்தேன்னு சொல்றவருக்கு தைரியம் இல்லை. இவர் என்ன சொல்லிட்டாரு, அவரோட நான் இல்லை, அவர் எனக்கு தெரியாது. அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரிட்ட பயந்து போய், எங்க நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து போய் வேலைக்காரிட்ட மறுதளிச்சுட்டான் பேதுரு. 2வது பாத்தீங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னான். அந்த பக்கத்துல நிக்கிற சேவர்கள் நிக்கிறாங்க, பார்வையாளர்கள் நிக்கிறாங்க, ஜனக்கூட்டமும் நிக்குது இயேசுவை சிலுவையில் அடிக்கிறத பாக்குறதுக்கு. அந்த வேலைக்காரி என்ன பண்றா, கேட்டதோட மாத்த நிறுத்தாம பக்கத்துல நின்றவங்ககிட்ட போய் சொல்றா, இவனும் இயேசுவோட கூட இருந்தான், இவன் பேதுருவாகிய இவன் இயேசப்பாவோட சீடர்களில் ஒருவன் சொல்லி சொல்லும்போது அவர் பேதுரு என்ன செய்தா, அவன் மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அங்கே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஏசப்பாவோட ரொம்ப நெருங்கினவனா இருந்தவன் கடைசியில் என்ன பண்றான், ஏசப்பாவை யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த மனுஷனை நான் அறியேன்னு சொல்லி ஏசப்பாவை சபிக்கவும் ஆரம்பிச்சிட்டான், சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். இவன் ஏன் இப்படி சபிக்கவும் மறுதளிக்கவும் செஞ்சான் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு தைரியம் இல்லை, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியான ஊற்றப்படலை. இயேசு மெய்யான தெய்வம், அவர் கூட தான் நான் இருந்தேன், அவர் தான் என்னோட ரட்சகர்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு துணிவு இல்லை. அதனாலதான் அவன் மறுதளிச்சிட்டான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஏசப்பாவை மறுதளிச்சது இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் டெய்லி ஜெபிக்கிறேன், டெய்லி வேதம் வாசிக்கிறேன், நான் உபவாசத்தை ஜெபிக்கிறேன், நான் எல்லாமே ஆண்டவருக்காக தான தர்மங்கள் செய்கிறேன், நான் தசமாகவும் கொடுக்குறேன், எல்லாமே நம்ம சொல்றோம். ஆனா நமக்கே தெரியாம நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பாவை மறுதளிச்சுட்டு தான் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வேத வசனம் என்ன சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லி நமக்கு வேத வசனம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம், நம்ம ஏகப்பட்ட லோன்ஸ் இருக்கு. அப்போ நமக்கே தெரியாம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மறுதளிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது, நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லி நமக்கு வசனம் சொல்லுது. அந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியல நம்மளால. பேதுருவை போல நம்மளும் மறுதளிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்க ஃபெயில் ஆகி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மறுதளிக்கிறோம். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியல. பேதுருவை போல நம்ம என்ன செய்தோம், மறுதளிச்சுட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க நிறைய நான் பைபிளுக்கு நம்ம வாக்குத்தத்துக்கு அகைன்ஸ்டா நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அது என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிறத அது பிரதிபலிக்குது. அப்போ நம்ம இப்படிப்பட்ட தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காணப்படுது. தேவனாகி கத்திருந்த ஒவ்வொரு தடைகளையும் அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில காலையில நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம காலையில எந்திரிச்சதுக்கு நைட்டு தூங்குறது வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காண்டி தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு. அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படிப்பட்ட மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. பேதுருவை போல நம்ம டைரக்டா மறுதளி காட்டணும், இன்டைரக்டா நம்முடைய வாழ்க்கையில வசனத்துக்கு எதிராக நிறைய மறுதளிக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு நடக்குது. அந்த அப்படிப்பட்ட தடைகளை நம்ம உடைக்கணும்னா ஆண்டவருடைய உதவி கண்டிப்பா நமக்கு தேவை. இந்த தடைகள் என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்க முடியாம ஏகப்பட்ட நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்ல ஆண்டவரை நெருங்க முடியாம பல பிரச்சனைகளை கொண்டு வருது. இது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல நம்ம சின்ன காரியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம காத்திருந்து இந்த தடைகளை தேவனாகிய கர்த்தர் உடைக்கும்படிக்கு நம்ம கண்டிப்பா கேட்கும்போது ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். இப்படி ஏசப்பாவை மறுதளித்த பேதுருவே பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மிகப்பெரிய யாருமே செய்ய முடியாத 3 முக்கியமான காரியத்தை செய்ய வச்சாரு. அதுக்கு முதலாவது அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, ஏசப்பா அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. அந்த தடைகளை உடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏசப்பா கொடுத்த கட்டளையை கண்டிப்பா நிறைவேற்றணும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
அப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில தடையை உடைக்கணும்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நமக்கு நடக்கணும்னா, நம்ம ஒண்ணு செஞ்சா போதும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்தா மட்டுமே போதும். அந்த காத்திருக்கக்கூடிய நமக்கு நீங்க ஆண்டோட சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் உடைத்து கூட அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இதை சாதாரணமா சொல்லல. இது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சீடர்கள் என்ன செஞ்சாங்க, இப்படி மறுதளித்த பேதுரு பிளஸ் 11 சீடர்கள், ஆக மொத்தம் 12 சீடர்கள் காத்திருந்தாங்க. எங்க காத்திருந்தாங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள்லாம் யாருன்னா அந்த 12 சீடர்கள். யூதாஸ்க்கு அப்புறமா இன்னொரு சீடரை செலக்ட் பண்ணாங்க. மொத்தம் 12 சீடர்கள் ஒரு இடத்தில் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பயந்து மறுதளித்த அந்த பேதுரு அதுக்கப்புறமா கர்த்தருடைய வார்த்தையின்படி பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருக்கிறாங்க 12 சீடர்களோட சேர்ந்து. அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தின்படி அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் பயந்து ஒளிந்து அந்த சீடர்கள் எல்லாம் இருக்கும்போது இப்ப அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே. தீர்க்க தரிசனியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே பிதாவாகிய தேவனுக்கு காத்திருந்தாங்க. அவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருக்கும் போது தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே கடைசி நாட்களில் சொல்லப்பட்ட அந்த ஆவியானவரை தம்முடைய சீடர்கள் மேலே பொழிந்தருளினார். அப்படி பொழிந்தரும் போதுதான் பாத்தீங்கன்னா மறுதளித்து கஷ்டப்பட்டு மனங்கசந்து அழுது அந்த பேதுருவனுடைய வாழ்க்கையில இருந்த தடையை தேவனாகிய கர்த்தர் உடைத்து போட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் தேவனுடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணக்கூடிய ஒரு மகனாக ஆண்டவர் அவரை எழும்பி நின்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைத்தார். இப்படி 3 முறை மறுதளித்த பேதுருவை கொண்டு 3 அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்தார். அவரை கொண்டு அநேக அற்புதங்களை செய்திருக்கான்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆனா 3 முக்கியமான அற்புதங்களை பேதுருவை கொண்டு ஏசப்பா செஞ்சாரு. இப்படி காத்திருந்ததன் மூலமா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. அவருக்கு இருந்த அந்த மறுதளித்தல் என்னும் தடை நீங்கிட்டு. 2வது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பேதுருவை கொண்டு ஆண்டவர் பெரிய பயங்கரமான அற்புதங்களை செய்வார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாரியா பட்டணத்துல புறஜாதியாருடைய பட்டணத்துல பேதுருவை எடுத்து ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரு. 2வது யூதர்களுக்கு பாத்தீங்கன்னா புறஜாதிகள்னாலே அவங்களுக்கு ஒரு அருவருப்பு உணர்வு இருந்தது. ஆனா பேதுரு ஏசப்பா தொட்டு அந்த புறஜாதிகள் மேல அவங்களுக்கு மேல ஒரு கரிசனை உண்டாக செய்து அவர்களுக்கு ஏசப்பா கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தம் பண்ணும்படிக்கு பேதுருவை அனுப்புவார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேதுரு ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்தி அந்த புறஜாதிகள் மத்தியில பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை பொழிந்தருளி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வைத்து பெரிய அற்புதங்களை செய்தார். அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடியே பரிசுத்த ஆவியானவர் எப்படி பொழிந்தருளப்பட்டாரோ அதே போல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல புறஜாதிகள் மேல பொழிந்தருளப்பட்டார். அதாவது சீடர்கள் மேல எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அதே போல புறஜாதிகள் மேல இறங்கினார். காரணம் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவோட இருந்ததுனால அவர் அப்படி பிரசித்தம் பண்ண வைத்து அவருக்கு வல்லமையை கொடுத்தார். இதே போல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா இதுல அக்காலத்தில் 1ஆம் அதிகாரம், அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான்.
அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. ஸ்தோத்திரம் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா பேதுரு இப்படி அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்யறதுனால ஏரோது ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா பேதுருவையும் கொலை செய்யறதுக்கு என்ன செய்தாருன்னு எத்தனைப்படுகிறார். ஏன்னா யூதர்களுக்கு என்ன பேதுரு புறஜாதிகளுக்கு இப்படி சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை இது பண்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா பேதுருவையும் காவல் அடைக்க சொல்லி யூதருக்கு பிரியமா இருந்ததுனால அதை சீக்கிரமா செய்யும்படி அவன் என்ன செய்ய தன்னுடைய சேவகர்களை துரிதப்படுத்தினான். அப்படி செய்யும் போது அவங்கள ஏரோது ராஜாவுடைய சேவகர்கள் காவல் அடைச்சிருந்தாங்க. அதுவும் சாதாரண காவல் கிடையாது. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரோது ராஜா காலத்துல காவல் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதாவது அந்த இடத்த விட்டு நகரவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னுடைய தூதனை ஒரே ஒரு தூதனை அனுப்பி அவனை வெளியே கொண்டு வராரு. லாஸ்ட்ல அந்த அரண்மனையோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதவு இருக்கும். அந்த கதவு பக்கத்துல அவன் கால் பட்ட மாத்திரத்துல அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காவே ஓப்பன் ஆகுது. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், ஏர்போர்ட் பெரிய பெரிய மால்ல என்ன வச்சோம்னா கிளாப் பண்ணோடனே கதவு ஓப்பன் ஆகும், நம்மளோட கால் வச்சோடனே கதவு ஓப்பன் ஆகும். ஆனா கர்த்தருடைய வல்லம் இருந்ததுனால இவரோட சுவிசேஷனுடைய கால்கள் பட்ட மாத்திரத்துல அவனுடைய தடை நீங்கி போயிடுச்சு. கர்த்தர் அதிசயமா அற்புதமா அவரை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா ஏரோது ராஜாவால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏரோது ராஜாவை இறந்துட்டாரு. பேதுரு கொண்டு ஆண்டவர் இன்னும் பல பல அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். இதை நம்ம வேத புத்தகத்துல பார்க்கணும். இந்த 3 அதிசயங்கள் பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த மிகப்பெரிய காரியம். அவரை வல்லமையா பயன்படுத்தினது இது மிகப்பெரிய வல்லமையான காரியமா இருந்ததுன்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். மறுதளித்த பேதுருவை ஏசப்பா காத்திருக்க வைத்து நம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பி அவருக்கு தடைகளை உடைத்து போட்டு ஜனங்களையும் நிரப்பினார். அதே போல நம்மையும் இன்றைக்கு நிரப்புவாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை தெரிந்தோ தெரியாமலோ மறுதளித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, காலையில நாங்கள் எழும்பினதிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்கிற வரைக்கும் ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு கணப்பொழுதும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் தகப்பனே. அதற்கு தேவை ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தாவின் வல்லமை ஆண்டவரே. அப்பா, தடைகளை நீக்கி போடுறதுக்கு தேவை பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ஆண்டவரே. அப்பா, அந்த கிருபைகள் நீங்க ஒவ்வொரு மேலும் பொழிந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த மறுதளித்த பேதுருவை போல அல்ல ஆண்டவரே, தைரியமாய் உடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தின அந்த பேதுருவை போல தகப்பனே எங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, வரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டது போல ஆண்டவரை எங்கள் மேல் இன்னைக்கு பொழிந்தருளப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்க. உங்களுடைய ஆவியானவர் தெற்றலவார்களை எங்களுக்கு அனுப்புங்க. அப்பா, எங்களோடு கூட இருந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தகப்பனே. அப்பா, சத்துருவினுடைய சகல கிரியைகளையும் காலினிகள் நசுக்கி கொடும்படிக்கு அப்பா உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தந்து எங்களை இன்னும் பயன்படுத்துங்க தகப்பனே. பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென்.